சட்டத்தை பேண வேண்டிய காவல்துறையினர் 4 ஆண்டுகளாக மனித உரிமைகளை மீறி போலி என்கவுண்டர்கள், காவல் நிலைய மரணங்கள் மற்றும் அரசியல் கைப்பாவையாகுதல் ஆகியவற்றால் மக்களின் நம்பிக்கையை சுக்கு நூறாக்கி சிறை கம்பிகளை எண்ணி வருகின்றனர். சிவகங்கையில் கோயில் காவலாளி அஜித்குமார் கொடூர கொலை வழக்கில் காவலர்கள் அதிகாரத்தில் மதிமயங்கிய மிருகங்களாக உள்ளனர் என உயர்நீதிமன்றம் சாடியதோடு 5 காவலர்கள் மீது கொலை வழக்கும் பதிவு செய்தது. மேலும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது அறிக்கையில் காவல்துறையை ஊழல் ஆட்டி படைப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடுமையாக சாடினார். காவல்துறையின் ஒழுக்கக்கேட்டை உலகறியச் செய்யும் விதத்தில் முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். விசாரணை கைதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் வழுக்கும் கழிவறைகள் காவலர்களுக்கு வழுக்காதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியது காவலர்களின் முகத்திரையை கிழித்தது. 2024 சென்னை உயர்நீதிமன்றம் சிசிடிவி பொருத்த உத்தரவிட்டும் 99% காவல் நிலையங்களில் சிசிடிவி உள்ளதாக டிஜிபி பொய்யுரைத்த நிலையில் சிறைகளில் நிலவும் சாதி பாகுபாட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அது காற்றில் பறக்கும் விதமாக 2025 வெளியான 5வது காவல் ஆணைய அறிக்கையை ஸ்டாலின் படித்தாரா என்பதே சந்தேகமாகியுள்ளது. வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் இல்லாத காவலர்கள் குற்றவாளிகளாக மாறும் நிலையில் இந்த அவலத்தை முடிவுக்கு கொண்டுவர ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அகற்றப்படுவது ஒன்றே வழியாகும்.